அசூர உழைப்பை கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன். கொள்கை உழைப்பிலும் சரி, கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பை கொடுக்கறதும் சரி, நமக்கு நிகர் யாரும் கிடையாது. 1957 2024 வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது. இமயமலை போன்ற தலைவர்களிலிருந்து எத்தனையோ பேரை நம்மளை எதிர்க்காங்க. எதிரில் நின்றவங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது எப்பவும் மக்களோடு இருக்கக்கூடிய இயக்கம். வெற்றி கிடைச்சிட்டா அமைதியில் ஆடவும் மாட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூளையில் உட்கார்ந்துட மாட்டோம். நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான். பேரறிஞர் அண்ணா உருவாக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் கட்டி காத்த அமைப்பு என்ற முறை தான் நம்மோடது. அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதியாக சொன்னார், இந்த கருணாநிதியின் கதை முடிஞ்சாலும் திமுகவின் கதை முடியாது. அந்த அளவுக்கு திமுகவுடைய உட்கட்டமைப்பு மிக மிக வலிமையானதுன்னு சொன்னார். அதனால தான் எத்தனையோ முறை நம்முடைய பகைவர்கள் உழைந்தது திமுக குதூகலமாக எழுப்பினாவும் அப்படி சொன்னவங்க காலத்திலலாம் அவங்க தான் காணாமல் போயிருக்காங்க, தவிர திமுக அழியல. இன்னைக்கு வர தமிழ்நாட்டினுடைய முதன்மையான இயக்கமாக இந்தியாவிலேயே 75 ஆண்டு காலை கடந்த ஒரே மாநில அரசியல் கட்சியாக அதே வலிமையோடு வீரியத்தோடு இருக்கிறோம். இப்போ நாம் அமைச்சரிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக அமைஞ்சிடலை. நடுவில் 10 ஆண்டு காலம் நம்மளோட போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல, சோர்ந்து போயிட்டோமா, நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்துட்டோமா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் மக்களோட இருந்தோம், மக்களுக்காக குரல் கொடுத்தோம், வீதி வீதியாக வீடு வீடாக போய் மக்களை சந்தித்தோம், வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளாக ஓடி போய் மக்களுக்கு உதவணும். இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா, கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நாடுகள்லாம் முடங்கி போச்சு. லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான். அதை சாதிச்சு காட்டினது தான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். 200 தொகுதிகளில் நமது கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி நம்முடையதுதான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். காத்துல கணக்கு போட்டு கற்பனையில் கோட்டை கட்டும் பழனிசாமி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். இந்தியாவிலேயே எந்த மாநில அரசும் இவ்வளவு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 200 தொகுதிகளில் நமது கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.